வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. கொடிபோதையில் ஆடவர்களால் தாக்கப்பட்ட சிறுவர்கள் வாக்குமூலம் மற்றும் சாட்சி சொல்ல சென்ற 13 மற்றும் 15 வயது சிறுவர்கள் கைது. எதிர்த்தரப்பினர் பொய் புகார். விசாரணை அதிகாரியின் அராஜகம். ஆடவர்கள் சிலர் குடிபோதையில் தன் மகன் பாஸ்கரன் குமரன் வயது 13 மற்றும் உறவினர் பையன் கிஷோபர் வயது 15 ஆகிய இருவரையும் போத்தலால் அடித்து காயப்படுத்தியதாக அவரது தந்தை புவனேந்திரன் பாலச்சந்திரன் செய்த ஒரு போலீஸ் புகார் தொடர்பில் வாக்குமூலம் வழங்கவும் சாட்சி சொல்ல சென்ற வயது குறைந்த அந்த சிறு இருவர்களை போலீசார் கைது செய்து லாக்கப்பில் உட்கார வைத்த சம்பவம் கண்டனத்திற்கு ஆளாகியுள்ளது. கடந்த மே 31ஆம் தேதி காலை 7:50 மணிக்கு சுங்கைச்சோ தாமன் திராத்தாய் தமிழ் பள்ளி திடலில் பந்து விளையாடி கொண்டிருந்த போது குடிபோதையில் வந்த சில ஆடவர்கள் அந்த சிறுவர்களை போத்தலால் தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதலில் அந்த இரு சிறுவர்களுக்கு தலை மற்றும் உடல் பகுதிகளில் காயம் ஏற்பட்டது. இச்சம்பவம் குறித்து அச்சிறுவனின் தந்தை புவனேந்திரன் போலீஸ் புகார் செய்தார். ஆகையால் போலீசார் அந்த ஆடவர்கள் கைது செய்து விசாரணை நடத்தி போலீஸ் ஜாமீனில் விடுவித்தனர். அந்த ஆடவர்கள் ஜாமீனில் வெளிவந்த நிலையில் புவனேந்திரனிடம் அந்த புகாரை வாபஸ் பெற சொல்லி கட்டாயப்படுத்தினர். பணம் வழங்குவதாகவும் தெரிவித்தனர். ஆனால் புவனேந்திரன் மறுத்துவிட்டார். இந்நிலையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு அப்போது 4 வயதாக இருந்த தங்களின் மகளை மானபங்கம் செய்ததாக 9 வயதாக இருந்த தன் மகன் குமரன் மீது அந்த ஆடவர்கள் பொய் புகார் செய்தனர். இவ்விவகாரத்தை ஒரு பெண் விசாரணை அதிகாரி சற்றும் ஆராயாமல் வாக்குமூலம் வழங்க சென்ற குமரனையும் சாட்சி சொல்ல சென்ற பாஸ்கரன் என்ற மற்றொரு சிறுவனையும் நண்பகல் 12 மணி தொடங்கி இந்த செய்தி வெளிவரும் வரையில் லாக்கப்பில் அடைத்து வைத்திருந்ததாகவும் சிறுவர்கள் என்பதால் ராசா போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றதாகவும் புவனேந்திரன் தெரிவித்தார். இச்சம்பவத்தில் சாட்சி சொல்ல சென்ற சிறுவனையும் கைது செய்து கொளக்குபு பாரு போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலம் எடுக்கவிருப்பதாக தெரிகிறது. அந்த சிறுவர்கள் தற்போது ராசா போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டனர். ஒரு போலீஸ் விசாரணை அதிகாரிக்கு எது போய் எது உண்மை என்று தெரியாதா? 5 வயது சிறுவன் 3 வயது சிறுமியை பாலியல் வல்லுறவு செய்திருப்பாரா இல்லையா என்பது அந்த அதிகாரிக்கு தெரியாதா? யார் பொய் புகார் செய்தாலும் அதனை ஆராயாமல் அதிகாரி செய்து உட்கார வைப்பது விடுவாரா? போலீஸ் நிலையத்திற்கு சென்ற அந்த சிறுவர்களை உடனடியாக விசாரணை செய்திருக்கலாம். ஆனால் அந்த வேண்டுமென்றே ஒரு நாள் முழுவதும் லாக்கப்பில் வைத்திருப்பது சரியா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். போலீஸ் என்றால் என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாமா? அந்த சிறுவர்கள் வயது குறைந்த சிறுவர்கள் பொய் புகார் செய்வதற்கு ஆதரவாக செயல்படலாமா என புவனேந்திரன் கேள்வி எழுப்பினார். இதில் ஒரு சிறுவன் பள்ளி சீருடையோடு இருந்ததாக புவனேந்திரன் தெரிவித்தார். இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட பெண் விசாரணை அதிகாரி மீது புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தில் புகார் செய்ய திட்டமிட்டதாக புவனேந்திரன் கூறினார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.